சோ நம்ம நேத்தில இருந்து நம்ம விருந்த தேவியோட பிரணாமந்திரா நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேத்திக்கு மாதாஜி சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒரு தடவை இத நம்ம சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே திருப்பி ட்ரை பண்ணலாம். சாந்தா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. விருந்தாய துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. விருந்தாயை தேவியை மாதாஜி துளசி தேவியை கேட்கல மாதாஜி. பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. எஸ் சாந்தா மாதாஜி வாசிக்கலாம் மாதாஜி. பிருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விருந்தாயை துளசி தேவியை பிரியாய கேசவஸ்ய விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்தை நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுதா பாஸ்கரன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வாசிக்கிறேன். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரேணுகா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துளசி பிரணாமம். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரேத தேவி சத்யவத்யை நமோ நமக. தெரியுது மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? வெற்றி செல்வி மாதாஜி ரேவதி மாதாஜி ரிப்பீட் பண்ணலாம். ஹரி போல். ஓகே எஸ் மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு மறுபடியும் ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். இது நம்ம எல்லாருமே நிறைய சீரியல் எல்லாம் கேட்டிருப்போம் ஸ்டார்டிங்ல. அண்ட் இது ஒரு மனப்பாட ஸ்லோகம் கூட. ஹரி போல். பகவத்கீதா 4வது சாப்டர் 8வது ஸ்லோகம் பதம் 8. பரித்ராணாய சாதுனாம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் धर्म संस्थापनार्थाय
धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे 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 परित्राणाय साधूनां परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे संभवामि युगे युगे बोल हरे कृष्णा வாசிக்கலாம். லக்ஷ்மி எஸ் மாதாஜி வாசிக்கிறீங்களா? லக்ஷ்மி எஸ் மாதாஜி. ஓகே. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி நான் வாசிக்குவா. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 8 பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச சத்துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஹரே ஸ்லோகத்தை हरे हरे कृष्णा प्रभु जी माता जी हरे कृष्णा कृष्णा प्रभु जी दंडवत प्रणाम प्रभु गुरु गुरु प्रणाम சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? हरे कृष्णा प्रभु हरे कृष्णा ओम अज्ञानतिमिरान्धस्य गुरुवे नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय बोधले श्रीमती भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे शून्यवादी सारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्णा प्रभु माताजी. இன்னைக்கு நம்ம வந்து பகவத்கீதையில சாப்டர் 4 ஸ்லோகா 8 பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா மாதாஜி? தமிழ் ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ நம்ம போன ஸ்லோகால 4.7 என்ன பார்த்தோம்னா பகவான் அவதரிச்சாரு எதுக்கு? தர்மத்தை நிலைநாட்டன்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகால என்னன்னா அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றாங்க, ஆர்டர் பண்றாங்க. இப்போ இங்க பகவான் என்ன சொல்றோம்னா 3 விதத்துக்காண்டி அவதரிச்சிருக்காரு. ஒண்ணு பக்தர்களை காக்க, இன்னொன்னு தர்மத்தை நிலைநாட்ட, இன்னொன்னு அசுரர்களை அழிக்க. ஆனா இந்த ஸ்லோகா என்ன மெயினா சொல்லுதுன்னா இதான் முக்கியமான ஸ்லோகா. பகவானே அதை ஆர்டர் பண்றாரு. எப்படின்னா பிளேஸ் பண்றாரு, எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்டுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்னது? பரித்ராணாய சாதுனா, பக்தர்களை காக்க. இது யார் சொன்னது? பகவானே சொல்றாரு. செகண்ட் என்ன சொல்றது? விநாசாய துஷ்கிருதம், அபக்தர்களை அழிக்க. மூணாவது தர்ம சம்ஸ்தாபனாதாய, தர்மத்தை நிலைநாட்ட. அப்போ இதுல பகவான் என்ன சொல்றாரு? அவரோட முதல் குறிக்கோள் என்னன்னா பக்தர்களை காக்க. சோ இது நான் சொல்லல, பகவான் சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட பக்தர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம பிரபாதா சொல்றாங்க, நிறைய அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்கள சாது அப்படிங்கிறாங்க. பக்தர்கள்லாம் யாரு? சாது. அப்போ இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம். இப்போ பில்டிங் கட்டும் போதே நம்ம இன்ஜினியர் கேட்பாரு, சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போடவா, செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் போடவா? அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், பிஸ்னஸ் கிளாஸா எக்கனாமிக் கிளாஸா? மாதிரி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரம் இருக்குது. அப்போது நம்ம எல்லாருமே நம்ம சாதுன்னு சொல்லிட முடியாது, எல்லாருமே டிவோட்டின்னு சொல்லிட முடியாது. இங்கே பிரபாதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதுனா யாருன்னா ஹி சுட் பி அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? முதல் வகுப்பு சார்ந்த டிவோட்டியா இருக்கணும். அதை வச்சு அதை எப்படி குறிக்கோள் இடுறாருன்னா, எவன் ஒருத்தன் 24 மணி நேரமும்
கிருஷ்ண பக்தி கிருஷ்ண தொண்டுல ஈடுபடுறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சாது அப்படி ஈடுபடும் போது அந்த சாதுக்கு வந்து சில சில மாற்றங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சாது எப்படி இருப்பாங்கன்னா யார்கிட்டையும் குறையே பார்க்க மாட்டாங்க, எப்பவுமே நிறையவே பார்ப்பாங்க. ஏன் என்ன ரீசன்னா அந்த சாதுக்கு தெரியும் எல்லார்ட்டையும் பகவான் இருக்காரு, எல்லா உயிர் வாழ்க்கையும் பகவான் இருக்காரு, ஜீவாத்மா பரமாத்மாவா இருக்காருன்னு சொல்லி நமக்கு தோணும். அவங்க அப்படி எதிர்ப்பாங்க. அதனால அப்படி குறைகள் பார்க்காதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஒரு நண்பனா மாறுவாங்க. அதை அவர் எப்படி சொல்றேன்னா சுகுர்து அப்படின்னா, சூனன்னா குட் ஹார்ட்டட், ஹிருதுன்னா இதயம், எப்பவுமே ஒரு நல்ல உள்ள படைச்சவங்களா இருப்பாங்க. யாரும் சாதுவோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா அவங்க குறைய பார்க்க மாட்டாங்க, எப்பவுமே நிறைய தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது, இப்படி எப்போ நம்ம வந்து குறை நிறைய பார்க்குறோமோ அப்போ நமக்கு என்ன வந்துடும், ஒரு கோவம் வந்துடும். அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல, அவன் பெரியவனா இவன் பெரியவனான்னு வரும். அதுதான் இங்க அவர் என்ன சொல்றாரு, விமானிய வகா அப்படின்னா அவன் எப்பவுமே கோவமே பட மாட்டான். அந்த ஸ்டேஜுக்கு போங்க. இப்படி அவன் கோவப்படாம எல்லாத்தையும் ஒரு குறை பார்க்காம இருக்கிறதுனால அவனோட உள்ளம் எப்படி இருக்குன்னா ஒரு சாந்தமா இருக்கும். பிரசாந்தக அப்படின்னா ஒரு ஒரு அமைதி நிலையில இருக்கும். ஸோ அப்படி அமைதி நிலையில இருக்கும்போது அவன் வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு குறிக்கோளோட செயல்படலாம். ஸோ இது சாத்தியமா அப்படின்னு பிரபாதா கேட்குறாங்க. இது சாத்தியமா? 100% சாத்தியம். எப்போ ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில 24/7 ஈடுபடுறானோ அப்போ இது சாத்தியம். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டர் ஆச்சாரியா பிரபுபாதா. பிரபுபாதா பார்த்தீங்கன்னா அந்த வயசுலயும் அவர் வந்து அவரோட நோக்கம் என்ன இருந்துச்சு, அந்த சாதுவோட நோக்கம் என்ன இருக்குன்னா அவரோட பிரைம் மோட்டிவ். இப்படி பகவானோட மோட்டிவ் என்ன இருந்துச்சு, பக்தரை காப்பாத்த. அதே மாதிரி சாதுவோட நோக்கம் என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கணும், கிருஷ்ண பக்தி கொடுக்கணும், எல்லாத்தையும் கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வெவ்வேறு முயற்சி எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹரிகீர்த்தன் பிரபு எடுத்துக்கோங்க, இங்கே நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இது மாதிரி நல்ல ப்ரோக்ராம் பண்ணுவோம், சாண்டிங் பண்ண சொல்லுவாங்க. இப்படி வெவ்வேறான ஸ்டெப்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் வந்து கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வர்றது தான் அந்த சாதுவோட நோக்கம். இதுதான் நம்ம பிரபுபாதாவோட மிஷன் அண்ட் விஷன் கோல் எல்லாமே இதுதான். ஸோ அப்படிப்பட்ட சாதுவை பத்தி ஒரு 2 ஸ்டோரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிருகாரி ஸ்டோரி. மிருகாரி அப்படின்னா அவர் பேர்லயே அர்த்தம் இருக்கு, மிருகாரி. மிருன்னா விலங்கு, ஆரினா எதிரி. ஸோ விலங்கின் எதிரி. அந்த மிருகாரி என்ன பண்ணுவான்னா ஒரு ரொம்ப மோசமான வேடன். அவன் என்ன பண்ணுவான்னா எப்பவுமே எல்லா மிருகத்தையும் வேட்டையாடிட்டு அதை பாதி உயிர் எடுத்துட்டு பாதி உயிரை வச்சுருவான். அது துடிச்சு சாகும். அதை அவன் பார்ப்பான், பார்த்து என்ஜாய் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் நாரத முனி அந்த சைடு அப்படி வரும்போது பார்த்துருக்காரு, இது ஒவ்வொரு விலங்குகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மான் பார்த்தீங்கன்னா வழியில துடிச்சிருக்கு, ஒரு புறா தன்னால பறக்க முடியாம கஷ்டப்பட்டது, ஒரு முயல் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாம கஷ்டப்பட்டு, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி இதாகி மிருகாரிட்ட போய் கேட்கிறாரு, ஏன் நீ இந்த மிருகத்தை ஃபுல்லா முழுமையா கொல்லல, அது கொன்ன இப்படி அது கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இல்ல என்னோட அப்பா என்னோட மூதாதையர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அதை துடிச்சு சாவறத பார்க்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பேட் அசோசியேஷன். அப்போ நாரதர் என்ன சொல்றாருன்னா நீ இப்படி பண்றியே, இதனால விளைவுகள் என்ன வரும் தெரியுமான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு தெரியாது, நீ இன்னொரு ஜென்மத்துல நீ ஒரு மிருகமா பிறப்ப, அது ஒண்ணு துன்படுத்தும், நீ இதே மாதிரி துன்படுவனே முதலே அந்த மிருகாரி என்ன பண்றான், பயப்படுறான். அப்போ அந்த சாது சொல்றதை கேட்கணும். அப்போ நாரத முனிங்கிறது ஒரு சாது. நம்ம முன்ன ஒரு குவாலிட்டி பார்த்தல, குட் ஹார்ட், கோபம் இல்லாம அவங்க மைண்ட் எப்பவுமே ஒரு பியூரா இருக்கும். அதனால நாரதர் ஒரு சாது. அவர் சொன்ன உடனே அவருக்கு உடனே டக்குன்னு அட்டாச் ஆயிடுச்சு. ஓ அப்படியானு முதல்ல மிருகாரி பயப்படுறாரு. அப்படியா நாரதரேன்னு கேட்கும்போது, ஆமா, அப்ப நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்மைனிஸ் பண்ண வேணாம், இந்த விஷயத்தெல்லாம் விட்டுரு, பகவானே நினைச்சுக்கிட்டு பகவான் மந்திரத்தை சொல்லு, ஒரு சிம்பிள் லிவிங்கா வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நாட்கள் போறது, இவன் எல்லாத்தையும் அவர் கொடுத்த ஆர்டர்னா உன்னோட அம்பை உடைச்சு போடு. அவன் ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறான். ஆனா சொல்றேன், நீ இதை செஞ்சாதான் நீ மித்த விஷயத்தெல்லாம் செய்ய முடியும். அவன் அம்பை உடைச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ணு, பகவானுக்கு தொண்டு பண்ணு, நாம சங்கீதம் பண்ணு, இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரி, இவன் அதை ஃபாலோ பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே நாரத முனி அப்படியே ரோந்து பணியில வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் குதிச்சு போய்கிட்டு இருக்காரு. என்னடா யாரோ ஒரு மாதிரி அப்நார்மலா காலை நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அது மிருகாரி. உடனே மிருகாரிட்ட கேட்காரு, நீ என்ன இப்படி ஏன் காலை என்னாச்சுன்னா, இல்ல நாரதரே, கீழே பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு இருக்கு இந்த இடத்துல, அதை மிதிப்புறம் தாண்டி போறேன் அப்படின்னாராம். சோ ஒரு சாதுவோட அசோசியேஷன் பாருங்க, ஒவ்வொரு மிருகத்தையும் எப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா கொன்னவரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டேங்காரு. ஸோ இதுதான் சாது அசோசியேஷன். அப்படி சாதுவா நம்ம மாறணும்னு சொல்லி தான் இந்த ஸ்லோகாவோட மெயின் ரீசன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கேட்ட ஸ்டோரி தான் பிரகலாத் மகாராஜ். பிரகலாத மகாராஜ் என்ன பண்ணாரு, அவர் என்ன விதத்துல சாது. இப்ப நம்ம ஒரு எதிரியை நம்ம என்ன பண்ணுவோம், அழிக்கதான் நினைப்போம். ஆனா இந்த சாது என்ன பண்றாரு, ஈவன் தான் அந்த எதிரியாரு அவங்க அப்பாவா இருந்தாலும் என்ன பண்றாரு, அப்பாவை கிருஷ்ண பக்திக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா
தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் படைகள்னு சொல்ற மாதிரி அங்குள்ள மக்களுக்கு கொடுக்க முன்னால ஃபர்ஸ்ட் தன்னோட அப்பாவுக்கு கொடுக்கணும். தான் அப்பாவுக்கு கொடுத்தாதான் தான் அப்பா வந்துட்டாருனாலே அந்த எல்லா பிரச்சனையும் வந்துருவாங்க, மக்கள் எல்லாம் வந்துருவாங்கன்னு ஒரு நோக்கத்துல தான் என்ன துன்படுத்தினாலும் என்ன பண்றாரு பிரகலாத் மகாராஜா அதை கஷ்டமே நினைச்சுக்கல. பகவானோட நோக்கம் தான் முதல் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லா பிரசாந்தமா வந்து எப்பவுமே பகவானை சான் பண்ணுவார். ஸோ இந்த பிரகலாத ஸ்டோரியில இப்போ பகவானை பத்தி ஒரு சூப்பரா ஒரு லீலை சொல்லுவாங்க. பகவான் எப்படின்னா ஒரு ஒரு பேரண்ட் நேச்சர் இல்ல மதர்லி நேச்சர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கை குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கை குழந்தை எப்படி பார்த்துப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் தூங்க வைக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஒரு 4 சைடு பில்லை வைப்போம், கீழே விழாத மாதிரி. அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போறோம், மருந்து எடுத்துக்கிறது, வைப்ஸ் எடுத்துக்கிறது எல்லாமே பார்த்துக்குவோம். அதே மாதிரி அவங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்க, கீழே விழாம பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ற மாதிரி பகவானும் அதே மாதிரி ஒரு பதட்டத்துல இருப்பான். நம்ம பக்தரை எப்படி காப்பாற்றணும். அதுல பிரகலாத மகாராஜ் ஸ்டோரியில என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அங்க ஒரு இரண்யகசிபுக்கும் பிரகலாதுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ இரண்யகசிபு வந்து தடையை எடுத்துட்டு அடிக்க வந்துட்டாரு. அப்போ அவர் என்ன கேட்கிறாரு பிரகலாதிட்ட, உன்னோட பகவான் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அங்க பாத்தீங்கன்னா நரசிம்மர் பகவான் பாதி மேக்கப் போட்டுட்டாரு, பாதி விலங்கும் பாதி மனுஷனும் மேக்கப் போட்டு ரெடியா இருக்காராம். ஏன்னா அடுத்து அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியும். பிரகலாத் தூண்ல இருக்காரா துரும்புல இருக்காரா? எய்தர் பிரகலாத வந்து துரும்ப சொல்ல போறாரா தூண சொல்ல போறாரா, அந்த துரும்பு என்ன மாதிரி சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருந்தாராம். ஏன்னா பக்தன் சொல்றது செஞ்சிடணும். அப்போ அவர் வந்து கரெக்டா வந்து தூணுன்னு சொல்லிட்டாருன்னா எந்த தூணு, முதல் தூணா 2வது தூணா இல்ல 10வது தூணா, இப்படி அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆன்சியஸா இருப்பார். ஸோ பக்தருக்கும் பகவானோட ரிலேஷன் அப்படிதான் இருக்குமா. ஸோ அவன் இந்த தூண் சொன்ன உடனே அடுத்த ஜனமே என்ன பண்றாரு, அந்த தூணை வந்து எடுத்துட்டார். ஸோ அதான் கிருஷ்ணாவோட நேச்சர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவர்களோட பக்திக்கு சரண்டர் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவரும் நமக்கு வந்து ஒரு சைல்டு மதரில் நேச்சரா வருவார்னு சொல்லுவாங்க. இதை வந்து பகவத்கீதையில 9.31 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். கௌந்தேய பிரதிஜானகி நாமே பக்த பிரணாசதி அப்படின்னா என்னன்னா, ஓ குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. ஸோ பக்தனுக்கு பிரகலாதக்கு அழிவு வந்துச்சா? இல்ல, இரண்யகசிபுக்கு தான் அழிவு வந்துச்சு. ஸோ பக்தனுக்கு எப்பவுமே அழிவு வராது, அதை நானே உனக்கு உறுதியா சொல்றேன்னு சொல்லி அழகா அந்த இதுல பிரகலாத் மகாராஜ் ஸ்டோரியில சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஆச்சாரியார் நரோத்தம தாஸ் தாகூர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிருஷ்ண பக்தி எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நாம சங்கீர்த்தன், பகவானை பத்தி துதிக்கணும். அதான் இங்க என்ன சொல்றேன்னா, தீனஹீன எதோச்சிலோ ஹரிநாமே உத்ஹரிலோ அப்படின்னா, தீனா அப்படின்னா வீழ்ந்த ஆத்மாக்கள், ஹீனா அப்படின்னா எப்பவுமே கெட்ட புத்தி, தான் வீடு அப்படின்னு ஒரு கெட்ட புத்தி மற்றவங்களை அழிவு நினைச்சு தான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஹீனா. இவங்க 2 பேருமே என்னால ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதனால சொல்லுவாங்க பகவான். நமக்கு ஒரு கேள்வி வரும், பகவான் வந்து ஏன் பக்தர்களை மட்டும் காப்பாற்றுறாரு? அப்படிலாம் கிடையாது. பகவான் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல். அவர் தான் முதற் கடவுள், அவர் தான் முதல் ஃபாதர். சரியா? அவர் எல்லாரையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாரு. பட் நம்ம தான் அதை எடுத்துக்க மாட்டோம். அந்த ஸ்லோகம் தான் இது. தீன ஹீனா, யாரா இருந்தாலும், வீழ்ந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, 2 பேரும் எப்போ ஒருத்தன் ஹரிநாம் சங்கீதனுக்குள்ள வரானோ, மகாமந்திரத்தை துதிக்க ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு நான் கூட வந்து அவனை டிவோட்டியானா பிளஸ் பண்ணுவேன், ஒரு மாதிரி எதிரியா ஆனினா அவனை அழிச்சு 2 பேருக்கும் நான் மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யுகமா வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகால பார்த்தீங்கன்னா நிறைய யுகங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகம். ஸோ கலியுகத்துல ஒரு அவதார் எதுக்கு வராருன்னு படிச்சிட்டோம். ஒன்று பக்தர்கள் காக்க, தர்மத்தை நிலைநாட்ட, அபக்தர்கள் அழிக்கன்னு சொல்லியாச்சு. இந்த கலியுகத்துல ஆல்ரெடி பகவான் வந்திருக்காரு. அது என்னன்னா சன்ன அவதாரம் சொல்லுவாங்க, அப்படின்னா ரகசிய அவதார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கு ரீசன் என்ன, நம்ம மகாமந்திரத்தை கொடுக்க. அந்த கலியுகத்துல நம்ம நிறைய ஆஸ்ட்ரேலிட்டி ஃபாலோ பண்ண முடியாதனால அட்லீஸ்ட் இந்த மகாமந்திரத்தை நம்ம கையில எடுத்துக்கணும்னு சொல்லி மகாமந்திரத்தை கொடுத்தாரு. ஆனா நமக்கு ஒரு கேள்வி வரும், அங்க அபக்தர்கள் அழிக்கலையே, சரி அங்க யாருமே அழிக்காமே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப 4 யுகங்கள் நம்ம இருக்குல்ல, 4 யுகங்கள் பாத்தீங்கன்னா வேறு வேறு விதமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா 2 லோகத்துக்கான சண்டை இருக்கும். யாரு? தேவலோகமும் அசுரலோகத்துக்கும். அதே மாதிரி திரேத்ரா யுகத்துல பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கான சண்டை, ஸ்ரீலங்கா, ராவணன், இங்க ராமர், இந்தியா. அதே துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஃபேமிலிக்குள்ள சண்டை இருந்துச்சு, பாண்டவாஸ் கௌரவாஸ். ஆனா கலியுகத்துல எப்படின்னா யாருமே எதிரி கிடையாது, நம்மளே நமக்கு எதிரி. நமக்குள்ளேயே வந்து தீய சக்தி நல்ல சக்தி 2 இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல சென்ன அவதார், ஒரு ரகசிய அவதாரா வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கொடுத்தாரு. இப்ப நமக்கு வந்து எனிமீஸ் சொல்லிட்டோம், நமக்குள்ள ஒரு 6 எனிமீஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு 6 விதமா. என்னன்னா காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியா. ஆசை, கோபம், பேராசை, ஒரு பற்று, கர்வம், பொறாமை.
ஸோ இந்த ஆறையும் நம்ம அழிக்கணும்னா நம்ம மகாமந்திரம் பண்ணணும்னு சொல்லி தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாங்க, இந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஒரு மகாமந்திரத்தை நமக்கு கொடுத்தாங்க. இந்த மகாமந்திரம் நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹிருதயம் வந்து சுத்தமாகும். இப்படி ஹிருதயம் சுத்தமாகறது மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், சாதுவோட குவாலிட்டி பார்த்தோமா, இன்னும் சுகுருது ஒரு குட் ஹார்ட் ஆகும். அப்புறம் விமானிய வகா ஒரு கோபம் குறையும். அப்புறம் கடைசி என்ன பண்ணுது, நம்மளோட ஹிருதயம் எப்படி ஆயிரும், பிரசாந்தக ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மெட்டீரியலா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த கிருஷ்ண கான்சியஸ்ல வந்து இப்படி புக்கு படிக்கிறோம், கிளாஸ் கேட்கிறோம், அதை ஒரு மெட்டீரியலா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜிபிஎஸ். இப்போ நம்ம இந்த கிருஷ்ண கான்சியஸ்ல வரலைன்னா நம்ம எப்படி இருப்போம்? இப்போ 7 மணிக்கு எந்திக்க மாட்டோம், கண்டதை சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜிபிஎஸ் எப்படி நம்ம ஒரு காரை டிரைவ் பண்றோம், ஒரு பாதையை விட்டுட்டோம்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பாதையை நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த கிருஷ்ண கான்சியஸ் பண்றது மூலியமா நம்மளோட டைரக்ஷனை ரீடைரக்ட் பண்றது. ஸோ ரீடைரக்ட் பண்ணி கரெக்டான இடத்துக்கு போக வைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ், நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க. சிஸ்டம்ல ஆன்டிவைரஸ் போடுறோம். ஏன் போடுறோம், அப்படி போடும்போது சில ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகும். ஸோ அந்த டெலீட் ஆகுறதுனால என்ன ஆகுது, அந்த சிஸ்டம் ப்ரொடெக்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம இப்படி பக்தி பண்றதுனால சில விஷயங்கள்லாம் நமக்கு டெலீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை விட்டு கொடுக்கணும், டீ காஃபி குடிக்கிறத விட்டு கொடுக்கணும், நான்வெஜ் சாப்பிட்றத விட்டு கொடுக்கணும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகும். பட் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சிஸ்டமை, நம்மளோட பாடி, நம்மளோட கான்சியஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ட்ரைனர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், நம்ம பக்தியில வந்த பிறகுதான் நிறைய வந்து நமக்கு வந்து கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருதுன்னு வரும். இப்போ நம்ம ஜிம்முக்கு போறோம், புதுசா போறோம், அந்த ட்ரைனர் என்ன சொல்லுவாரு, ஒரு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவார், 5 கிலோ பண்ணுங்க, 10 கிலோ பண்ணுங்க. ஆனா நமக்கு அது கஷ்டமா இருக்கும், பாடி பெயின் இருக்கும், எல்லாருக்கும். அதெல்லாம் எதுக்கு, நம்மளோட மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், பாடி மாசை. அதே மாதிரி நம்மளோட பக்தி அந்த கிருஷ்ண கான்சியஸ் பண்றது மூலியமா, கேட்கற மூலியமா, பக்தி பண்ண மூலியமா என்ன ஆகும், சில அனர்த்தங்கள் வரும். அது எதுக்குன்னா நம்மளோட பக்தி பாதையை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, பலப்படுத்துறதுக்கு தான். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, டாக்டர். நம்ம டாக்டரை பார்க்க போறோம். டாக்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. கரெக்டா? சில பேருக்கு காய்ச்சலுக்கு வெறும் மருந்தோட கொடுத்து அனுப்பிடுவாரு. சில பேருக்கு ஒரு நாள் ஸ்கேன் எடுத்து வச்சு பார்ப்பாரு. சில பேருக்கு சில பார்ட்டை வெட்டி எடுப்பாரு, சர்ஜரி பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரிதான் பகவான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவான் கிட்ட போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ட்ரீட்மெண்ட் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஹார்டா கொடுப்பாரு. சில பேருக்கு பயங்கர பெரிய துன்பம் கொடுப்பாரு. சில பேருக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ல இருந்து ஒருத்தங்களை பிரிக்க கூட செய்வார். ஏன்னா அந்த பிரிவினால கூட நம்ம பக்தி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி செய்வார். ஸோ அவரும் ஒரு டாக்டர் மாதிரி நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வார். ஸோ இதுதான் வந்து பகவானோட மெயின் நோக்கம். ஸோ இங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த மகா மந்திரத்தை கொடுக்கறதுனால நீங்க என்ன ஒண்ணு நம்ம பார்த்தோம்ல, நம்மளோட இதயம் சுத்திகரிக்கும். நம்ம இதயம் சுத்திகரிச்சா என்ன ஆகும், நம்மளை சுத்தி உள்ள இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சுப்போம். அப்படி சுத்தமா வச்சா நம்மளோட என்வரான்மெண்ட்டும் சுத்தம் வச்சுப்போம். இதை தான் நம்ம வந்து நம்ம ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துல சொல்லியிருப்போம், அந்நியன் படத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நீ சரி பண்ணு, நீ சரி பண்ணு, நீ சரி பண்ணு. அப்போ அவர் ஒரு கேள்வி சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. என்னன்னா, நீ மத்தவனை பின் பாயிண்ட் பண்றதுக்கு நீ ஒழுங்கா இரு, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, நீ ஒழுங்கா செய், நீ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு சொல்லுவாரு. ஸோ அப்படி அதுதான் எங்களோட சாராம்சம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த மாதிரி ஒரு பக்தியில ஈடுபட்டு நம்மளை சுத்தமா வச்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சுத்தமா ஆயிடும் அப்படிங்கிறது அது. ஸோ இந்த இதுல நம்ம கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பக்தரை காப்பாத்துறது. இங்க வந்து நம்ம பக்தன் ஆகிறதுலாம் வந்து ஈஸி கிடையாது, அவ்வளவு ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரை டு பி டிவோட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பக்தரை காப்பாத்துறது. அப்போ நம்ம பக்தரை ஆகணும். அப்போ ட்ரைங் டு பி ஏ சாது. அதுக்கு என்ன பண்ணணும், பகவான் எல்லாருக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நம்மளோட எல்லா விதமான அனர்த்தாசும் குறையும். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அபக்தர்களை அழிக்கிறாரு. இந்த இதுல நம்ம என்ன அபக்தர்லாம், நம்மகிட்ட உள்ள இந்த 6 எனிமிகள், ஆசை, பேராசை, கோபம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து அழிக்கணும். அது எப்படி, சாண்டிங் பண்ற மூலியமா நமக்கு அது ஒவ்வொரு எனிமையா நம்ம விட்டு போக ஆரம்பிப்பாங்க. கடைசியா என்ன சொல்றாங்க, தர்மத்தை காக்குறது. இந்த கலியுகத்துல இப்ப நம்மகிட்ட என்ன தர்மம் காக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நாலேஜை வளர்க்கணும். நாலேஜ்னா என்னது, தினத்தந்தி தினமலை அந்த நாலேஜ் இல்லை, பகவானை பற்றின நாலேஜ். பகவத்கீதை படிக்க மூலியமாகவும், பாகவதம் கிளாஸ் கேட்கறது மூலியமாகவும், இப்படி இது மூலியமா நமக்கு என்ன பண்றோம், ஒரு ஞானம் வரும். அப்புறம் என்னாச்சு, அதுக்கடுத்து டிவோஷன் பண்ணணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அதை வச்சு பக்தி பண்ணணும், பக்தி தொண்டு பண்ணணும், எல்லாருக்கும் கிருஷ்ண கான்சியஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி பண்றது மூலியமா கடைசி என்னது, தர்மத்தை எப்படி நிலைமாறணும். கடைசி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது சாது சங்க சாஸ்திரா அவங்ககிட்ட கேட்டு செய்யணும். ஸோ நம்ம தாண்டோண்டியா பண்ணும்போது அந்த விஷயம் ஃபெயிலியர்ல விடும், பிளஸ் பிரச்சனை வரும். ஸோ எல்லாமே குரு சரணடையணும். குரு மூலியமா நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டு பண்ணணும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதான் என்னையோட ஸ்லோகம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். நைஸ் கிளாஸ். Next, Prabhuji. Super class, Mataji.
Hare Krishna. நைஸ் கிளாஸ் பார்த்தேன். Hare Krishna, Prabhu. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப ஹரே நல்லா கிருஷ்ணா. இருந்துச்சு பிரபுஜி கிளாஸ். தேங்க்யூ பிரபுஜி. இல்ல நான் என்ன யாருக்காவது புரிஞ்சுக்கிட்டு நான் அதை என்னோட எடுத்து கிளாஸ் எனக்கு என்ன புரிஞ்சோ நான் அதை எடுத்து எனக்கு என்ன தெரிஞ்சு அதை எடுத்து எங்களுக்கு சூப்பரா புரியுற மாதிரி நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க பிரபு. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ மச். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு யாருக்காவது இந்த கிளாஸ்ல ஏதாவது கேள்வி இருக்கோ, டவுட் இருக்குன்னா நம்ம கேட்கலாம் பிரபுவா. அப்படி கொஸ்டின்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம ரீகேப்க்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. சுக்லீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணாடா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ ஹரே இன்னைக்கு கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் பிரபு பாலா பிரபு எடுத்ததுல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஹரிசங்கர் பிரபு சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தண்டவாத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹலோ, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. தண்டவாத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. Hare Krishna, Prabhuji. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் எனக்கு இந்த ஒரு ரீகாப் கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம குருமாருக்கு நன்றி சொல்லி, நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லா குருமார்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய ரீகாப்பை சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். அது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதுல நம்ம எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 3 விதமா சொல்றாங்க. அது எப்படின்னா, பகவான் பக்தர்களை காக்க, பக்தர்களை அழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட. ஸோ இந்த 3 இதை பண்றதுக்காகத்தான் பகவான் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, பக்தர்களை காக்க ஒரு சாது எப்படி இருப்பாங்கன்னா, குறை நிறை இல்லாம இருப்பாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காரு அப்படி நினைக்கும் போது அவங்க சாதுவா இருப்பாங்க. இப்போ அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு சொன்னாங்க ஒவ்வொன்றுக்கும். இப்போ இந்த 3 சொன்னோம் இல்லையா, அந்த 3க்குமே நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒன்று மிருகவாரி, மிருகங்களை எப்படி பாதியா போட்டதுக்கு அப்புறம் நாரதர் அவரை எப்படி திருத்தி அடுத்து அவர் எப்படி மாறினார், எறும்பு மிதிக்க கூட அவர் எப்படி மாறினார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த காக்கிறதுக்கு, அதாவது 24 hours எப்படியுமே பக்தி சாண்டிங்ல இருக்காண்டி ஸ்ரீ மகா சைத்தன்ய பிரபு எப்படி அவதரிச்சாரு அப்படின்ற ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னாங்க. அதே மாதிரி 3வதா பிரகலநாதர் எப்படி அதாவது அந்த பிரகலநாதருடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு எப்படி பார்க்கணும்னா, ஒரு பக்தருக்காண்டி கடவுள் பகவான் கூட எப்படி துடிக்கிறாரு அப்படின்றத ரொம்ப அருமையா சொன்னாரு. எப்படின்னா, அவர் எப்படி சொல்லுவாரு, அப்ப எந்த செகண்ட்ல நம்ம எப்படி வரலாம், தூண்ல வரலாமா துரும்புல வரலாமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு ஜிம்ல போனா எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, அதாவது ஏன்னா கிருஷ்ணா கான்சியஸ் வரும்போது நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும், துக்கங்கள் வரும். அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொன்னாங்க. ஒரு ஜிம்முக்கு போனா நம்ம எப்படி பாடி கஷ்டப்பட்டு மாறுவோம், அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போனா எப்படி நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ல சரியாகி வருவோம், அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள பிரிச்சு எப்படி வருவோம் அப்படின்ற சில எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்காக மகா சைத்தன்ய பிரபு, அதாவது மெயினா இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, 4 யுகத்துல ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த விஷயங்கள் எப்படி நடக்குன்றத சொன்னாங்க. ஒரு யுகத்துல 2 எதிரி போர் போட்டாங்க, அடுத்ததுல ஒரு நாடு இன்னொரு நாடு பண்ணாங்க, அடுத்ததுல ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம கலியுகத்துல நமக்கு நாமே எதிரியா இருக்கோம். ஸோ இதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு நமக்கு அருமையான ஒரு விஷயம் ஒரு மகா மந்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை சாண்டிங் பண்ணிட்டு இருந்து, ஸோ நமக்கு அதுக்காக ஒரு குரு, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்மளே இங்கே இருக்கோம், ஒரு 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 நல்ல டிவோட்ல ஹரிகிருஷ்ணன் பிரபுஜி மூலமா நம்மளே இங்கே ஒரு ஒரு குழுவில் சேர்ந்திருக்கோம். இது மூலமா நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம எல்லாருக்குமே இதை கொண்டு போனோம்னா கண்டிப்பா இந்த கலியுகத்திலையும் நம்ம எல்லாத்துலையும் சேவாய் அதுக்கான இந்த மகா மந்திரமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை ஜெபிக்க மூலமாகவும், அப்ப இந்த பகவத்கீதை படிக்கிற மூலமாகவும், இந்த பாகவத் தெரிஞ்சுக்கிற மூலமாகவும் நம்மளும் இந்த கலியுகத்துல சேஃபா இருந்து சீக்கிரமாவே வைகுண்டத்துல பகவானை போய் அடையலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. Hare Krishna. Hare Krishna, Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வெரி நைஸ் ரீகேப். தேங்க்யூ பிரபுஜி. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஓகே, சரி. அப்ப நம்ம இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பியா சொல்லலாம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி
नाम पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि சிவ वैष्णव जय பிரபுபாத प्रभुपाद की जय। हरे हरि बोल। हरे हरे कृष्णा। कृष्ण थैंक यू हरे प्रभु जी। कृष्ण हरे कृष्ण हरे हरे कृष्ण माता जी। हरे कृष्णा।